தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ டிஸ்பிளே தெரிகிற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோவை கெயின்மாஸ்டர் அப்ளிகேஷன் மூலமாக உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரை பார்த்தீங்கன்னா உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி அழகாக உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை கிரியேட் பண்ண முடியும். இப்போ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கெயின்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணது சென்டரில் உங்களுக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்கிள் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது செலக்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் 16:9 அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்டர்ஃபரன்ஸ் வந்த பிறகு மேலே உள்ள மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட பேக்ரவுண்ட் பிக்சரை வந்து ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். நான் ஒரு பிக்சர் வந்து செலக்ட் பண்ணுறேன். நான் இந்த பிக்சரை செலக்ட் பண்ணி டிக் பண்ணிடுறேன். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவிங்கில் இருக்கும். இதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு கட் ஆப்ஷன் சைடில் ஒரு ஃப்ரேம் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் ஏரியா ஸ்டார்ட் பொசிஷனை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் ஏரியாவில் உங்கள் கையை வந்து ஹோல்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பிக்சரை வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும் வச்சுட்டு இந்த ஈக்குவல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுறேன். ஸ்டார்ட் பொசிஷன் எண்டு பொசிஷன் சேமாக இருக்கும், வச்சு டிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து இந்த பிக்சர் வந்து மூவ் ஆகாது. இப்போ இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு கீழே வாங்க. லாஸ்ட்டில் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ணினா உங்களுக்கு கார்னர் ஃபுல்லாக ஷேட் ஆகும், சென்டரில் பிக்சர் வந்து டார்க்காக இருக்கும். அதுக்காக எனபிள் பண்ணியிருக்கோம். இதை வந்து வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ட்ராக் பண்ணி எவ்வளோ வரைக்கும் நீங்கள் வீடியோ ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணிங்க. ட்ராக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம டிக் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணலாம். அதுக்கு லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு நான் டெம்ப்ளேட்டை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு கட் ஆப்ஷன் சைடில் உள்ள ஃப்ரேம் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு பேக் வந்துடுறேன். அப்படியே கீழே வாங்க. லாஸ்ட்டில் உங்களுக்கு பிளெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி ஸ்க்ரீனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பேக் வாங்க. இதில் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி இதை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிங்க. உங்கள் பிக்சருக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நான் பிரைட்னஸ்லேருந்து எல்லாமே நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணி டிக் பண்ணிடுறேன். இப்போ இந்த டெம்ப்ளேட் மேலே அந்த பார்டர் வந்து ஆட் பண்ணலாம். அது வந்து அதுக்கு லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க அந்த பார்டரை வந்து சைட் பார்டர் வந்து ஆட் பண்ணுங்கள். நான் அந்த பார்டரை வந்து ஆட் பண்ணிவிட்டு கட் ஆஃப் சைடில் ஃப்ரேம் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு டிக் பண்ணிடுறேன். இப்போ இந்த பிக்சரை அந்த பார்டர் பிக்சரை செலக்ட் பண்ணி இதே நான் வீடியோ ஃபுல்லாக நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்துடலாம். இப்போ இதில் அந்த லவ் ஃபீல் அப்படின்ற அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து ஆட் பண்ணலாம். லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆரோ அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல் தேவையான ஸ்மால் பண்ணிவிட்டு அந்த எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணால் நல்லாயிருக்குமோ அந்த இடத்துல உங்களுக்கு தக்கன நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்க. அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதே நான் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்து டிக் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து ஒரு சாங் மட்டும்தான் இப்போ ஆட் பண்ணணும். அதுக்கு ஆடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோல்டருக்கு வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க சாங் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணது உங்களுக்கு ப்ளே ஆரம்பிச்சு நான் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணி டிக் பண்ணிடுறேன். இப்போ சாங்கும் ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் எக்ஸ்ட்ரா வீடியோ எது ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு கட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு அடுத்துள்ள வீடியோ சாங்ஸ் இமேஜ் எதுவுமே உங்களுக்கு அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற வீடியோவில் வராது. இப்போ நம்ம ஆட் பண்ண சாங்கோட வால்யூம் வந்து லாஸ்ட் எண்டு வரும்போது கொஞ்சம் கம்மியாகும். அது கம்மியாமல் இருக்குது சைடில் கீர் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆடியோ ஃபேட் அவுட் அப்படின்னு இருக்கும். இதை மட்டும் நீங்கள் 0ல் வச்சுட்டு இதை வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள் பண்ணிட்டு நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து சாங்கோட வால்யூம் வந்து கம்மியாகாது. நான் ரெடி பண்ண வீடியோ ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் ஒரு தடவை உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதை வந்து உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு சைடில் ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகுமோ அதை வச்சுட்டு கீழே எக்ஸ்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகி முடிஞ்சதும் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வீடியோ வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.